சுபானக மக்களை சொன்னோம்னா பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம விஜய் பார்வோம் விக்கல் சுக்கரமும் திருப்பியும் மோதிக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ப்ரோ. நேற்றுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரே சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் முக்கியமாக விக்கல் சுக்கரமை பொறுத்தவரைக்கும் அவர் நேற்றே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு. இந்த வீட்டுக்குள்ள சும்மா சும்மா சண்டை செய்யணும், சும்மா சும்மா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசி நம்மளும் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதனால தான் நேற்றுலேருந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. இந்த இடத்துல காம ஒரு சில வார்த்தைகளை விட்டுருக்காரு, இல்லைன்னு சொல்ல அதை நான் பேசுறேன். பட் இருந்தாலும் இந்த ப்ரோமோ பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் தெரியுமா? ஐயா இப்போ தான் பிக் பாஸ் இவங்க எல்லாரையுமே டீலக்ஸ் ரூம் தூக்கி போட்டு அடைச்சாரு. இப்பதான் அடைச்சாரு. இப்ப லைவ்ல கூட பாத்தீங்கன்னா பூரா பையில நல்லா பாட்டை போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவன் பாட்டை போட்டுட்டு அவன் இங்க கலர் கலரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஓகேவா? ஏன் பிக் பாஸ் இப்ப இவங்க எல்லாரையுமே டீலக்ஸ் ரூம்ல தூக்கி போட்டு அடைச்சிருக்காருன்னா வெளியே இந்த வீக்லி டாஸ்க்கை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால எல்லாரும் டீலக்ஸ் ரூம்ல இருங்கப்பான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடைச்சாங்க. இப்ப கூட லைவ்ல பாத்தீங்கன்னா பூரா பையில பாட்டை போட்டு தான் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது எந்த கேப்ல இவனை சண்டை போடுறான்னு தெரியலையே, எந்த கேப்ல இப்படி சண்டை கிளம்புதுன்னு தெரியல. மாத்தி மாத்தி பயங்கரமா மோதிக்கிறாங்க. இதுல காமும் மாமா விடுற வார்த்தைகள் கொஞ்சம் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த ஆட்டங்கள் போட்டுட்டு இருக்காங்களா லைவ்ல, அதை பத்தி ஒரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். என்னங்கிறத நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ண. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கு நம்ம விக்ரம் அவர்கள் தான் ஏதோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. மேபி அவங்களுக்குள்ள ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல விக்ரம் வந்து ஏதோ சொல்றாரு, இந்த வீட்டில் வேலைலாம் இவங்க செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்குறாரு. ஏன்னா காலிலேருந்து இந்த வீட்டில் வேலை செய்கிற டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ராணுவ படம் ஒன்று செட் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம வியானா, ரம்யா, அரோரா, சுபிக்ஷா இந்த 4 பேரும் வெளியே உட்காந்து நான் அந்த வேலையை தான் பார்ப்பேன், நான் இந்த வேலையை தான் பார்ப்பேன், எனக்கு இந்த வேலை கொடுக்கல, எனக்கு அந்த வேலை கொடுக்கல, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படித்தான் இருப்போம், சாட்டர்டே சண்டே சபரியை போட்டு உடைப்போம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏதோ வேலையை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறேன். அப்போ பாரு அந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, குரூப்பாக சேர்ந்துட்டல, குரூப்பா சேர்ந்துட்டு என்னோட நியாயத்தை மட்டும் யாருமே கேட்க மாட்டேங்கீங்களே எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது வந்து ஆக்சுவலா விக்கல் சிக்ரம பார்த்தா கேட்டிருப்பாங்க. குரூப்பா இப்ப அவர் தான் சேர்ந்திருக்காரு. ஏன்னா இத்தனை நாட்களா விக்கல் சிக்ரம் எங்க இருந்தாருன்னு தெரியல. ஒரு மாதிரி அமைதியா ஏதாவது சோஃபால உட்கார்ந்து சுத்திட்டு இருப்பாரு. பட் சடனா பார்த்தா நேத்துல இருந்து ஆள் வந்து எந்திரிச்சு வெளியே வந்து பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த வகையில பார்வர்கள் இப்படி சொல்றாங்க. அப்ப காமு அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன தெரியுமா? சூப்பரா பண்பா வளர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விடுறாரு. தேவையில்லாத வார்த்தை எனக்கு தோணுது காய்ஸ். அதாவது வளர்ப்பை பத்தி இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு தடவை யாருக்கோ கிளி வேற விழுந்திருக்கு வளர்ப்பை பத்தி பேசினதுக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப எதுக்கு இந்த வளர்ப்பு டாபிக் எடுத்துட்டு வரான்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு ஒரு தடவை தண்ணி பழம் தான் நினைக்கிறேன். தண்ணி பழம் வந்து காமு மாமா பார்த்தா அவனோட வளர்ப்பு அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவ்வளோ பெரிய சம்பவம் வெடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது காமு மாமாவே இந்த வளர்ப்பு டாபிக் எடுத்தது கொஞ்சம் தேவையில்லாத டாபிக் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அந்த இடத்துல பாரு வந்து விக்ரம்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. வக்ரம் விக்ரம் அப்படின்னு மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. வக்ரம் விக்ரம் நல்லா இருக்கப்பா இது பேரு, வக்ரம் விக்ரம். ஸோ வக்ரம் விக்ரம் நீ வந்து என் பிரச்சனைக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்காத, வக்ரம் விக்ரம் உன் வேலையை பாரு அப்படின்னு மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல விக்ரம் வந்து ஒரு டாபிக் கேட்கிறாரு. வளர்ப்பை பத்தி யார் பேசுறது? வளர்ப்பை பத்தி ஏங்க பேசுறீங்க? வளர்ப்பை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வராப்புல. ஒருவேளை விக்ரம் இந்த டாபிக் ஒரு மாதிரி போல் பண்ணாருன்னா கண்டிப்பா காமு மாமாக்கு ரோஸ்ட் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வளர்ப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. வளர்ப்பை பத்தி பேசினா அது டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கான அம்மா அப்பாவை தான் பாதிக்கும். அந்த வகையில காமு மாமா ஏன் வளர்ப்பு அப்படிங்கிற பேச்சு எடுத்தாருன்னு தெரியல. அப்ப காமு அந்த இடத்துல டக்குன்னு கோவத்துல நான் அப்படித்தான் பேசும் அப்படிங்கிறாரு. நோ, என்னடா நீ எல்லா விஷயத்தையும் பட்டு அப்படித்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன்னா என்ன கதைன்னு கேட்குறேன். காமு மாமா சரியில்லை கைஸ். கொஞ்சம் சரியா இருந்தாலும் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல நான் அப்படித்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு காமு மாமா சொல்றாப்புல. அப்போ பாரு அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உன் வக்கரத்தை என்கிட்ட மட்டும் காட்டாத, எப்படி உன் வக்கரத்தை என்கிட்ட மட்டும் காட்டாத, வேற எங்கேயா போய் காட்டு, வேற யாருக்கிட்டே எனக்கு காட்ட மாட்டியா, ஏன்னா வேற யாருக்கிட்டையும் காட்ட உனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம போட்டு பொழக்கிறாங்க. விக்ரம வந்த உடனே அந்த இடத்துல வந்து அங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க் பண்ணிட்டு இருக்காப்புல. இவருக்கு இதே வேலையா போச்சு ப்ரோ. அதாவது கரெக்டு தான். பாரு அந்த இடத்துல ஒன்று சொன்னாங்கல்ல, உனக்கான ஸ்டாண்டப் காமெடி இங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அவர் அதுதான் பண்ணுறாரு. அதாவது அடுத்தால மட்டம் தட்டி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி அதில் சிரிப்பை ஏற்றுறதான் இவருக்கான வேலையாக வச்சிருக்காரு. அந்த வகையில் பாருக்கான விஷயத்தில் ரொம்ப மோசமாக போறாரு தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா நேற்றுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பாருக்கு அடிப்பட்ட விஷயத்த கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட பெட்ரூம்ல உட்காந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த பாரு இப்படி எழுதா அப்படி எழுதா, கண் இப்படி வீங்கிருக்கு அப்படி வீங்கிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி சிரிக்கிறது ரொம்ப மட்டமான விஷயமா இருக்குது. இப்போ கூட சண்டை பட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு சண்டை போடணும். உடனே அந்த இடத்துல அப்படிங்கிற விஷயம்லாம்
அதாவது ஒரு நேரம் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நேற்று பண்ணீங்க ஓகே, நேற்று வந்து விஜய் பார்வதி தேவையில்லாமல் சண்டை போட்டாங்க ஓகேன்னு போயிடலாம். ஒரே அந்த அப்படி பண்ணுற விஷயம் பண்ணால் கேவலமாக தானே இருக்கும். அந்த வகையில் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. அப்போ அந்த இடத்துல பாரு வந்து ஒன்று தான், உனக்கு வேற யார்ட்டையும் போய் பேசலாம் தைரியம் இருக்காது, என்கிட்ட மட்டும் தான் பேசுவேன், வேற எங்கேயா போய் பேசி என்னோட ஸ்டாண்டப் கவனையை இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காத கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டக்கு நம்ம காமு மாமாவும் பாருங்க யாருமே சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாப்புல. மொத்தத்தில் நல்லா போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதுதான் உண்மை. யாரும் சிரிக்கல அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல விக்ரம் வந்து யாரும் சிரிக்கலன்னாங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க நான் பண்ணுவேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கடைசியில் விக்ரம் டென்ஷன் ஆயிட்டு வளர்ப்பை பத்தி பேச நீங்க யாருங்க, இங்கே யாராவது வளர்ப்பை பற்றி பேசுனாங்களா, நீங்கள் ஏங்க வளர்ப்பை பற்றி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக கத்திட்டு இருக்காப்புல. ஏங்க ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டால் சத்தம் கட்டாமல் கிடக்க மாட்டீங்களா என்ன? இப்போ தான் பிக் பாஸ் அடைச்சாருப்பா, இன்னும் வீட்டுக்குள்ள ஃபண்டு தான் போயிட்டு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே எங்கே இவனை வன்மத்தை கக்கிப்படி சண்டையை போட்டான்னு தெரியல, லைவை பார்த்தா தான் தெரியும். அந்த வகையில் சண்டையை போட்டு உருண்டுருக்காங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே இப்போ அடைச்சிருக்காங்களே எல்லாருமே நல்லா ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரோ. முக்கியமாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காமு மாமா, விஜய் பார்வதி, தண்ணி பழம், வினோத், கெமி, சாண்ட்ரா, அப்போ எஃப்ஜே, சுபிக்ஷா, அப்புறம் அந்த பக்கம் யாரு பிரஜனு, அமித், எல்லாருமே ஒரு மாதிரி ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியாக தான் ஒரு கேமராவில் தெரியணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த பக்கம் ஆடினா அவங்க மட்டும் பாட்டுக்கு அந்த பக்கம் கண்ணாடி பார்த்து ஆடுறாங்களா? எதுக்குன்னா மேடம் மட்டும் எப்பவுமே தனியாக தெரியணுமா. ஏன் மேடம் கூட்டமாக வந்து ஆட வேண்டியதானே, கூட்டமாக வந்து பாட வேண்டியதானே? அதெல்லாம் வராது. மேடம் எப்பவுமே தனியாக இருக்கணும். ஏன்னா தனியாக இருந்தால் தானே அவங்க செலவு பண்ணதுக்கு பிஆர் டீம் சரியான வேலையை பார்ப்பாங்க. தனியாக கட் பண்ணி போட முடியாது. அதனால் மேடம் தனியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. தனியாகவே பண்ணிங்க, அப்படியே தனியாக உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த வகையில் மேடம் அந்த சைடு ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கூட அரோராவும் சேர்ந்தாச்சு. 2 பேரும் சேர்ந்து அந்த பக்கம் ஆடிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஆடுறாங்க. பட் இதில் நான் ஒரு சில பேரை பாராட்டி ஆகணும் ப்ரோ. ஒன்று தண்ணி பழம், தனக்கு ஸ்டெப்பே வரலன்னா கூட அதில் இருந்து குதிப்பேங்கிற பேரில் குதிச்சுட்டு இருக்காப்புல. ரெண்டாவது காமு மாமா உண்மையாகவே ஜாலியாக ஃபன் பண்ணுறாப்புல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, காமுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஃபன் கேரக்டர் இருக்குது. அதை எடுத்து அவர் இந்த வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணாருன்னா உண்மையாகவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இடத்த பிடிப்பார். ஆனால் அவர் அப்பப்போ ஒரு மாதிரி ரகட் மோடுக்கு போகிறது தான் தேவையில்லாத வேலையாக இருக்குது. அதில் நல்லா ஃபன் பண்ணுறாப்புல, நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் சாண்ட்ரா சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க, கெமி சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க, ரம்யா நல்லா ஆடினாங்க, எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தனக்குள்ளே எந்த ஒரு திறமையும் இல்லைங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம வியானா அவர்கள். திறமைங்கிறது ஒன்றுமே இல்லை, பெட்டில் சும்மா உட்காந்து ஈன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தனியாக அங்கேயே போயிட்டு தனியாக கேமராவில் அப்படின்னு பண்ணோம். இவ்வளோதான் அவங்களுக்கான ஒரு திறமையாகவே வச்சுருக்காங்க. என்ன கேட்டகரியில் உள்ளே எடுத்தாங்கன்னு நமக்கு தெரில. இப்போ ஒருத்தையும் தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த கேப்பில் சண்டை போட்டாங்கன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 மணி வந்து போகும் கைஸ். ஏன்னா வீட்டுக்கு எல்லா பொருளையும் செட் பண்ணணும்ல, எப்படி ஆயிரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மணிக்கு அப்புறம் தான் இவங்களை திறந்து விடுவாங்க. அது வரைக்கும் வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் போயிட்டுருக்கோம். அது வரைக்கும் நம்ம அந்த டீலக்ஸ் ரூமை தான் பார்க்கணும். பேசாமல் நான் அந்த கேப்பில் போய் தூங்கிடலான்னு யோசிக்கிறேன் கைஸ். 3 ரூமில் போட்டு பாடிட்டு இருக்க பாட்டை போட்டு நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமா என்ன? நமக்கு தலையெழுத்தா என்ன? ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஆனால் இந்த சண்டையில் நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ பாரு விக்ரம் இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறது, அப்புறம் நம்ம காமு மாமா வந்து வளர்ப்பு அப்படிங்கிற இதை டாபிக் எடுத்தது, அண்ட் நம்ம அவர் பேர் என்ன விக்ரமை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி புள்ளி பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு தப்பாக தான் ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல நம்ம யாருக்குமே ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எல்லாமே தப்பு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள், இதில் யார் சரி யார் தப்பு? இல்லை யாருமே சரியில்லை ப்ரோ, எல்லாமே தப்பு தான் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் வர இந்த வீட்டில் யாருக்குமே நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் கூட நினச்சேன் போன வாரம் வரத்துக்கு ஓகே ஒயில்ட் கார்டில் யாருக்கா ஸ்டாண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா பிக் பாஸ்லையுமே ஒரு 2-3 வாரம் கடந்த பிறவே நம்ம ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 25 நாட்கள் கடந்த பிறவே யாரையா ஒருத்தர் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும் கேம். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டே எடுக்க முடியல. போன வாரம் ஒருத்தி ஒயில்ட் கார்டு எடுக்கலான்னு யோசித்தேன், பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயில்ட் கார்டு அப்படியே ஒரு மாதிரி கவுந்துட்டாங்க. ஸோ என்னால் ஸ்டாண்டே எடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணான்னு பார்க்கலாம். பேசாமல் நான் அடுத்த வீடியோவில் டாப் 5 யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம். ஏன்னா அது பேசணும்னு எனக்கு தோணுது. நான் 40 நாள் நெருங்க போகிறோம். ஸோ ஒரு டாப் 5 யார் வருவா, எப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அடுத்த மறக்காம கமெண்ட் போடுங்க. அடுத்த